பட்டியலும் பட்டியல் அன்றைக்கே வைக்கணும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கு. ஆனால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜருடைய விழாவை இந்த சமுதாயம் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இயற்கையிலே ஒரு காங்கிரஸ்காரர். ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் என்று நினைத்தால் அதனுடைய தலைவராக இருக்கின்றவர் பொறையார் ரத்னசாமியார் அவர்கள். செயலாளராக சமுதாய பணியாற்றியவர் அச்சமாக்கி அண்ணன் சமுதிரநாயனார் போன்றவர்கள். அவர்களுடைய வரலாற்றை தான் சங்கம் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருமைக்குரிய பொறையார் ரத்னசாமியாருடைய விழாவை நாம் சங்கத்தின் மதுரையில் எடுத்துக் கொண்டிருந்த விழாவை அருமைக்குரிய தலைவர் குருசாமி அவர்கள் எங்களுடைய பகுதியில் இந்த விழாவை எழுது என்று சொன்னார். அதற்கு வெறும் சங்கத்தில் எடுப்பதை விழாவை விட இன்றைய தினம் சரியான பாதையில் சோழ மண்டலத்தை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று சோழ மண்டல நிர்வாகிகள் ஒரு கமிட்டியாக அமைத்து ஒரு நல்ல பணியை செய்யுங்கள் என்று சொன்னோம். அதை அருமைக்குரிய எங்களுடைய முக்கியத்துவமானியன் அவர்களும் அருமைக்குரிய சந்தோஷ் பாண்டியன் அவர்களும் அழகாக ஒருங்கிணைத்து ஒரு நல்ல அமைப்பை மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர்கள், மாவட்ட தலைவர் அவரை அரவணைத்து உறவு முறைகளை இங்கே வருகிறது அழகாக சந்தித்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு இந்த சோழ மண்டலத்தில் இருந்த பெருந்தலைவர் காமராஜர் விழாவுக்கு பின்னால் ரத்னசாமியாருடைய விழாவில் நாம் எடுக்கின்ற பண்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் அவருடைய வரலாற்றுகளை சொன்னார்கள். அவருடைய நோக்கத்தை நாம் தெரிந்து நிறைவேற்றியிருக்கிறோமா என்று அருமைக்குரிய இணைச்சாளர் அவர்களும் ஐசக் போன்றவர்கள் பேசவில்லை என்றாலும் இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்திருக்கிறோம், நாடாள மகாஜன சங்கம் தோற்றுவிக்கின்ற பொழுது அவருடைய நோக்கம் நாம் இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாடாள மகாஜன சங்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது அருமைக்குரிய நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் வெள்ளைக்காரர்கள் கொடுப்பதால் நாடாளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று பொறையார் ரத்னசாமியார் சவால் எழுதுகிறார். அப்பொழுது பொறையார் ரத்னசாமியாருக்கு வெள்ளைக்காரர்கள் பதிலளிக்கிறார்கள், உங்களுடைய சமுதாயம் எவ்வளவு மக்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் கணக்கெடுத்து சொல்லுங்கள், உங்கள் ஜாதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர் மதுரையில் இருக்கின்ற சங்கங்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கு முன்னால் மதுரையில் சத்திரிய நாடார் சங்கம் என்று ஒன்று உருவாக்கியிருந்தார்கள் 1910க்கு முன்னால். ஆனால் 2 வருட காலம் செயல்பட்டது. அதற்கு பின்னால் அந்த சங்கம் செயல்படவில்லை. அதற்கு பின்னால் 600 நாடார்கள் என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். கிராமங்களில் எல்லா உறவு முறையில் பிரச்சனை என்றால் ரத்னசாமியாருடைய பிறந்தநாளில் நாம் சபதம் எடுத்து